சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனை காணலாம். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் சொன்னா அங்க போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாராயம் இருந்து 22 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் கேள்வி கேட்பார் என்று அஞ்சுதான் முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் போய் பார்க்கவில்லை. இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் கேட்டதான் தெரியும். ஏன்னா அவர்கள் சொல்றாரு, திரு ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க சிபிசிஐடி நியமிக்கப்பட்டு விட்டோம், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு 4-5 பேர்த்த புடிச்சு போட்டுருக்காரு. அதனால எந்த பயனும் கிடைக்க போறதில்ல. ஏன்னா இது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இதுல அடங்கி இருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி முழுமையான விசாரணை மேற்கொள்ளாது. அரசுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. அதனாலதான் நாங்க உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, திமுக கட்சி சேர்ந்த பெரும் புள்ளிகள் இதிலே இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வெளிச்சத்துக்கு வரும்னா என்ன சிபிஐ என்ன காலதாமம் சொல்லுங்க. சிபிஐ விசாரணை மேற்கொண்டு என்ன காலதாமம் இருக்குது? இதுல இந்த வழக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வழக்கு என்ன இருக்குது? கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் விற்குது. காவல்துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கும் விற்பனை நிலையத்துக்கும் ஒரு 400 அடி தான் இருக்குது. பக்கத்திலேயே கோர்ட் இருக்குது, அங்கேயே தாசில்தார் அலுவலகம் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் இருக்குது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாக இருக்குது. இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற இந்த இடத்திலேயே தங்கு தடை இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்குதுன்னா இதில் யாருடைய பின்பலம் இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவருடைய பின்பலம் இருந்தால் தானே விற்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், நேர்மையாக இங்கே மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி விசாரணை பண்ணா இங்கே நீதி கிடைக்காது. உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவார். இது அரசியல் ஆதாயமா? இறந்தவர்கள் அரசியல் ஆதாயமா? அவங்களுக்கு அப்படித்தான் கண்ணுக்கு தெரியும். நீங்களே பொது உடைய பாருங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எல்லாம் மனசாட்சி உள்ளவங்க. 63 பேர் இறந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. பல பேர் கண் பார்வை போட்டுவிட்டது. இதையெல்லாம் உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சட்டமன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல, மக்கள் மன்றத்திலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. திட்டமிட்டு எதிர்க்கட்சியை அடக்கி ஒடுக்கி எல்லாம் என்று பார்க்குறாங்க. இங்கே அறவழியில போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மறுத்தாங்க. நைட்டு 9 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்து கொடுக்குறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்து தான் இந்த அறவழியிலே இந்த கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திற்கே அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? சர்வாதிகார அரசாங்கமாக இருக்கின்றது. இதே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.